ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரியும் பாத்துக்க. இல்ல டேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். ஆனா அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு. ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய் ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவ்வையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன். பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே. டேய் பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. அது எனக்கு தெரியும் ஐயா. நாய் கத்துட்டு பாரு. ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. சம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது போயா.